ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சிந்து சிவாவை ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சு போகுது. நம்ம அன்னபூர்ணி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. சிந்து, என்ன சிந்து இப்படி பண்ணிட்டியே, நான் உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருந்தேன். ச்சே, நீ இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஒரு வருஷமாக இந்த வீட்டில் பொய் சொல்லி ஏமாற்றி எங்கள் எல்லாரையோட நம்பிக்கையுமே செதைச்சி இந்த வீட்டில் நீ பொய்யா நடிச்சுக்கிட்டு இருந்திருக்க. இதுக்கப்புறமும் உனக்கும் எனக்கும் ஏன் இந்த குடும்பத்துக்கும் யாருக்குமே சம்மந்தமே கிடையாது. நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போ. உனக்கும் என் பையனுக்கும் எந்த ஒரு ஒட்டும் உறவும் கிடையாது. உனக்கும் அவனுக்கும் சீக்கிரமாகவே விவாகரத்துக்கு வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அன்னபூர்ணி பயங்கர கோவமாக பேசுகிறாங்க. உடனே மகா இருந்துட்டு, அக்கா இப்போ சொன்னீங்க பாருங்கக்கா, அதான் ரொம்ப ரொம்ப கரெக்டு. சிவாவை ஏமாற்றி இந்த நடு வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தா. அது மட்டும் இல்லாமல் இந்த சிந்துவை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருந்தீங்க. உங்களுக்கே இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டாளே, இத்தனை இந்த ஒரு வருஷத்தில் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு நினச்சிருக்காளா இவ? இல்லைல்ல, இப்போவுமே நம்மளை எல்லாரையுமே இவ ஏமாற்றிக்கிட்டு தான் இருந்திருக்கா. இங்கே பாருங்கக்கா, இவ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்து வந்து எல்லார்கிட்டையுமே மன்னிப்பு கேட்குறாங்க. நான் பண்ணினது மிகப்பெரிய தப்பு தான். சிவாவை நான் உயிருக்கு உயிராக நேசித்தேன். அவர் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் டாக்டரை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அது மிகப்பெரிய தப்பு தான். தயவு செஞ்சு என்னை எல்லாரும் மன்னிச்சு ஏற்றுக்கோங்க. நான் டாக்டர் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மகா இருந்துட்டு, இங்கே பாருடி, இவ்வளோ பெரிய ஃப்ராட் வேலை பண்ணிவிட்டு நீ இந்த வீட்லேயே வாழணும்னு ஆசைப்படுவியா? இங்கே பாரு, நீ எல்லாம் என் பையனுக்கு ஏற்றவ கிடையவே கிடையாது. இங்கே பார், ஒழுங்கு மரியாதை வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை என்னால் போக முடியாது, நான் டாக்டர் கூட தான் ஒன்று சேர்ந்து வாழ்வேன், என் டாக்டரை என்கிட்டேருந்து யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, பார்த்தீங்களாக்கா எம்பிட்டு திமுறா பேசுகிறான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி பல்லார்னு 2 அறை விட்டு எங்கள் சிந்துவோட கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே தள்ளிடுறாங்க. அன்னபூர்ணி கூட எதுவுமே கேட்கல. நம்ம சிவாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நம்ம அன்னபூர்ணியை மீறி எதுவுமே பண்ண முடியாதுன்ற சுச்சுவேஷனில் தான் இருக்கார் நம்ம சிவா. இப்போது இங்கே நம்ம சிந்து டாக்டரே டாக்டர்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கூப்பிடவும் எங்கள் மகா இருந்துட்டு, என்னடி டாக்டரேன்னு, என்ன நீ என்ன சிவாவை டாக்டருக்கு படிக்க வச்சியா? பேர் சொல்லி டாக்டர்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. இங்கே பாரு, இனிமேல் இந்த வீட்டு பக்கம் திரும்பிட போகிற அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சிந்துவோட அப்பாவும் அம்மாவும் ஓடி வந்து சிந்துவை தூக்குறாங்க. உடனே சிந்துவோட அப்பா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், ஏதோ தப்பு நடந்து போச்சு, அதுக்காக நீங்கள் என் பொண்ணை இப்படி வீட்டை விட்டு துரத்துவீங்களா? என் பொண்ணு யாருக்குமே துரோகம் நினைச்சவ கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப நல்லவ. சிவா மாப்பிள்ளைக்கு ஏற்ற ஜோடி என் பொண்ணு தான். ஏதோ தெரியாமல் அப்படி ஒரு பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணிட்டா. அது சிவா தம்பி மேலே இருக்கிற பாசமும் நேசமும் தான். அதுக்காக இப்போ வீட்டை விட்டு துரத்துவீங்களா? அதான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, இப்போ என் பொண்ணோட வாழ்க்கைக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்துவோட அப்பா கேட்கவும் மகா இருந்துட்டு, ஓஹோ, உங்கள் பொண்ணுக்கு வாழ்க்கைக்கு வேறு பதில் சொல்லணுமா? என் பையனோட வாழ்க்கையவே குழி தோண்டி புதைச்சி வச்சுருக்கா. என் பையனை ஏமாற்றி எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கா. இவ்வளோ பெரிய கேடி பொண்ணை பெற்று வளர்த்துருக்கீங்க. உங்களோட வளர்ப்பு தான் சரியில்லை. நீங்கள் ஒழுங்காக வளர்த்துருந்தீங்க அப்படின்னா இவ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிற்பாளா அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவோட ஃபேமிலியை பயங்கரமாக அவமானப்படுத்துகிறாங்க. பைரவிக்கு கோவம் வருது. எங்கள் பாருங்க அத்தை, தேவையில்லாமல் எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களை தப்பாக பேசாதீங்க. என் அப்பா எங்கள் 2 பேரையுமே ரொம்ப நல்லா தான் வளர்த்தாங்க. ஏன் சிந்துவுமே ரொம்ப ரொம்ப நல்லவ தான். ஆனால் ஏதோ காதலிச்சு தொலைச்சிட்டா. அவரை மறக்க முடியாத ஒரே ஒரு காரணத்தினால தான் அவள் இப்படியே பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. மற்றபடி சிந்து ரொம்ப ரொம்ப நல்லவ தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் ஆமாம் ஆமாம், உங்கள் குடும்பத்துக்கு நீங்களே சர்டிஃபிகேட் கொடுத்துப்பீங்களா? அதை நாங்கள் நம்பணுமா? நீங்கள் குடும்பமே ஃப்ராட் குடும்பம். குடும்பத்தில் உள்ள ஒருத்தவங்க கூட சரியில்லை. ஏன் நீயும் தானே? நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டில் இருக்கிறதே எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்கல. ஆரம்பத்திலேயே அக்கா கிட்ட சொன்னேன். ஆனால் அக்கா உங்கள் மேலே பாசத்தை வச்சு தொலைச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் 2 பேரையுமே பெரிய மகாராணி மாதிரி நடத்தினாங்க. அதனால தான் நீங்கள் அன்னபூர்ணி அக்கா தலையில் ஏறி உட்காந்துக்கிட்டு ஆட்டுன்னு பேய் ஆட்டம் ஆட்டி விட்டுட்டீங்க. இனிமேலாம் அந்த கூத்தெல்லாம் இனிமேல் நடக்காது. இங்கே பாருங்கள், நீயும் அக்கா கூட சேர்ந்து வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மகா சொல்லவும், பைரவி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், ஓவராக பேசிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒன்றும் இங்கே இருக்கணும்னு ஆசை கிடையாது. ஏன் ஆறுமுகம் கூட தானே எனக்கு பிடிக்காம என் கழுத்தில் தாலி கட்டினாரு. எனக்கும் அவருக்கும் இனிமேல் எந்த சம்மந்தமும் இல்லை. சிந்து வா சிந்து, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம
பைரவி சொல்லவும் உடனே ஆறுமுகம் இருந்துட்டு அன்னபூர்ணி கிட்ட, அம்மா என்னம்மா பார்த்துக்கிட்டு இருக்க? பைரவி இந்த வீட்டை விட்டு போறாளாம்மா. எப்படிம்மா பைரவி இல்லாமல் நான் வாழ முடியும்? எனக்கு பைரவி தான் எல்லாமே. போய் அவங்கள போக விடாமல் தடுத்து நிறுத்துமா. நடந்ததெல்லாம் ஏதோ நடந்து முடிஞ்சிருச்சு. சிந்து சிவாவை உயிருக்கு உயிராக லவ் பண்ணியிருக்கா. அதனால போய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போது 2 பேரும் சந்தோஷமாக தானே இருக்காங்க. அப்புறம் என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக நிற்கவும் நம்ம சிவா அன்னபூர்ணி காலில் விழுந்து, பெரியம்மா தயவு செஞ்சு சிந்துவை மன்னிச்சு ஏற்றுக்கோங்க. நானுமே அவளை மன்னிச்சு ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன் பெரியம்மா. ஏன்னா அவள் நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவோ செஞ்சுருக்கா. அவள் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு பெரியம்மா. தயவு செஞ்சு அவளை மன்னிச்சு இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வாங்க பெரியம்மா, ப்ளீஸ் பெரியம்மா. இப்போது சிந்துவுமே போயிட்டா அப்படின்னா கண்டிப்பாக பைரவியுமே போயிடுவாங்க. ஆறுமுகத்தோட வாழ்க்கையுமே கெட்டு போகும், என்னுடைய வாழ்க்கையுமே கெட்டு போயிடும். நாங்கள் 2 பேருமே வாழணும்னு, நாங்கள் சந்தோஷமாக வாழணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா பெரியம்மா? நானும் சிந்துவும் சந்தோஷமாக வாழணும்னு நாங்கள் எப்போவோ முடிவெடுத்துட்டோம். சிந்துவை நான் என்னுடைய மனைவியாக ஏற்றுக்கிட்டேன் பெரியம்மா. எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. வேற என்ன பெரியம்மா உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அன்னபூர்ணி பயங்கரமாக யோசிக்கிறாங்க. உடனே இங்கே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, சரி சிவா, நீயே சொன்னதுக்கப்புறம் நான் எதுக்காக இதில் முட்டுக்கட்டை போட போகிறேன்? வாழ வேண்டியவன் நீ. உனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு ஓகே தான்ப்பா. நீ போயிட்டு சிந்துவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மகாக்கு இங்கே பத்திக்கிட்டு எரியுது. அக்கா எனக்கா எனக்கா பேசிக்கிட்டு இருக்க? எப்படி சிந்து இந்த வீட்டுக்குள்ளே வரலாம்? இல்லை இல்லை, சிந்து வரக்கூடாது. அவள் சரியான ஃப்ராடுக்காரிக்கா. அவள் மட்டும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்தா அப்படின்னா இன்னும் என்னெல்லாம் ஃப்ராடு வேலை பண்ணுறதுக்கு இருக்காளோ. வேண்டவே வேண்டாக்கா. இவள் வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கவே கூடாது. இவள் என்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாலோ அப்பத்துலேருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குக்கா. அக்கா இந்தா நல்ல சான்ஸு. இவளை வீட்டை விட்டு துரத்திடுங்கக்கா. கூடவே இந்த பைரவியும் போய் தொலைட்டோம். நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண வச்சிடலாம்க்கா. இவங்கெல்லாம் ஒரு ஆளுங்களா? அக்கா நான் சொல்கிறத கேளுக்கா அப்படின்னு சொல்லிட்டு, மகா கொஞ்ச நேரம் அமைதியாரு. அக்கா மகா அமைதியாருன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி பயங்கர சத்தமாக சொல்லவும் மகாவுமே சைலண்ட் ஆயிடுறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அப்படி தக தக தகன்னு தீ பற்றிக்கிட்டு எரியுதுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இங்கே மகா பயங்கர கடுப்பில் இருக்காங்க. ஸ்னேகாவுக்கு மூக்கு உடஞ்ச மாதிரி இருக்குது. ஏன்னா சிந்து வந்து வீட்டை விட்டு போயிடுவா. அன்னபூர்ணி கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே தள்ளிடுவா. சிவாவை எப்படியாவது நம்ம மடக்கி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தோட ஸ்னேகாவும் அவங்க அப்பாவும் இங்கே வந்திருப்பாங்க. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது சிவாவே சொல்லிட்டாங்க, சிவா தானே சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழ போகிறது. கடைசி வரைக்கும் அவங்க தான் ஒன்றா பயணிக்க போகிறாங்க. அப்போது அவங்களோட விருப்பம் தானே முக்கியம் அப்படின்ற மாதிரி அன்னபூர்ணி வந்து ஒரு நல்ல முடிவு எடுத்தாச்சு. ஆனால் இங்கே மகாக்கு இதில் விருப்பமே இல்லை. இப்போது இங்கே நம்ம சிவா இருந்துட்டு, சிந்து நீ உள்ளே வா சிந்து அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க. உடனே மகா இருந்துட்டு, இங்கே பாருங்க, இங்கே பாரு சிவா, நான் சொல்கிறேன் பாரு, இவ கூட நீ ஒன்று சேர்ந்து வாழ்ந்த அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கையே நல்லா இருக்காது. நான் சொல்கிறத கேளு சிவா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா என் வாழ்க்கை விஷயத்தில் நீங்கள் எதுவும் முடிவு எடுக்காதீங்க. வாழ வேண்டியது நானும் சிந்துவும். நாங்கள் 2 பேரும் முடிவெடுத்துட்டோம் அப்படின்னா அதுவே போதும். பெரியம்மாவே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் யாரோட பேச்சும் கேட்கணும், யாரோட அனுமதி வேணுன்றதெல்லாம் என்னுடைய அபிப்பிராயமே கிடையாது. எனக்கு சிந்துவை பிடிச்சிருக்கு. பெரியம்மாவுமே சிந்துவை உள்ளே கூட்டிகிட்டு வர சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வேறு யாரும் எதுவும் சொல்ல வேண்டியது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, வா சிந்து அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இப்போ தான் சிந்துக்கு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது. ஏன்னா சிவா கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்து வந்து பயங்கரமாக ஆசைப்பட்டிருப்பாங்க. அதனால் பொய் சொல்லி கூட எவ்வளவோ போராட்டத்தை தாண்டி ஒரு வழியாக நம்ம சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 1 இயர் வீட்டில் இருந்து நம்ம சிவாவோட மனசுலையுமே இடம் பிடிச்சி சிவாவையுமே தன்னோட மனைவி நீ தான் அப்படின்ற மாதிரி ஏற்றுக்கவுமே வச்சுட்டாங்க. எவ்வளவோ போராடி இருக்காங்க. ஸோ அதனால் பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. இப்போது ஆறுமுகத்துக்குமே அப்போ தான் ரிலாக்ஸாக இருக்குது. எங்கே பைரவி விட்டுட்டு போயிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தில் இருந்தாங்க. இப்போது எங்கள் சிந்துவோட அம்மாவும் அப்பாவும் வந்து இங்கே அன்னபூர்ணி கிட்ட, அன்னபூர்ணி எப்படியோம்மா நல்ல முடிவெடுத்த. என் பொண்ணு ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டா. அது மிகப்பெரிய தப்பு தான். இருந்தாலும் என் பொண்ணு ஃப்ராடுக்காரியெல்லாம் கிடையாது. இந்த அம்மா சொல்கிற மாதிரியெல்லாம் என் பொண்ணு சிந்து இல்லவே இல்லை. நாங்கள் 2 பொண்ணுங்களையும் அப்படி வளர்க்கவே இல்லை சம்மந்தியம்மா அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அன்னபூர்ணி இருந்துட்டு, சரிங்கண்ணே, ஏதோ நடக்கக்கூடாது எல்லாமே நடந்து போச்சு. இவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருந்தாங்கன்னா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பைரவி பயங்கர அப்செட்டாக இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இந்த வீட்டை விட்டு இப்போ போயிருந்தா கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும். ஆறுமுகத்தை விட்டு பிரிஞ்சிட்டு இருந்திருக்கலாம். இதே சாக்கா வச்சு அவங்ககிட்ட இருந்து விவாகரத்தையுமே வாங்கிட்டு இருந்திருக்கலாம். என்ன ஒன்று, இந்த சிந்துவோட வாழ்க்கை கெட்டு போயிடுமோ அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சு தான் நம்ம பைரவி வந்து வீட்டுக்குள்ளேயே வராங்க. இப்போ ஆறுமுகம் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. ஆறுமுகத்துக்கு வெலவெலன்னு ஆகிப்போச்சு. இப்போது பைரவி இருந்துட்டு, இதான் சாக்குன்னு நான் இங்கேருந்து ஓடி போயிடலாம் தான் நினச்சேன். என்ன பண்ணுறது, எல்லாமே தலைகீழாக தானே நடந்துக்கிட்டு இருக்கு. சிந்துவோட வாழ்க்கையை யோசிச்சு
யோசிச்சு தான் நான் இப்போ வீட்டுக்குள்ளவே வந்தேன். இல்லைனா எப்போவோ இங்கேருந்து சிந்துவை கூட்டிக்கிட்டு போயிட்டு இருந்திருப்பேன். சித்தி என்ன ஓவரா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆறுமுகம் இருந்துட்டு, இங்கே பாரு பைரவி, எவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் நீ என்னை விட்டுட்டு போகவே மாட்ட, போகவும் முடியாது பைரவி. அது மட்டும் இல்லாமல் நான் உன்னை உயிருக்கு உயிராக நேசிக்கிற விஷயம் அந்த கடவுளுக்கே தெரிஞ்சிருக்கு போல. அது மட்டுமா சிந்துவும் சிவாவும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறாங்க. அவங்க வாழ்க்கை விஷயத்தில் நிறையவே நடந்துருச்சு. ஏன் சிவா சிந்துவை பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுவும் இப்போ தெரிய வந்துச்சுல்ல, சிந்து தான் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போவுமே இப்போது சிவா சிந்துவை ஏற்றுக்கிட்டு ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லலையா? அதே மாதிரி என்னைக்காவது நீ என்னை ஏற்றுக்கிட்டு வாழ்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும் பைரவி அப்படின்னு சொல்லிட்டு. எரும மாடு கண்டிப்பாக அப்படி வரவே வராது. என் கனவுல அப்படி ஒரு கனவு வந்துச்சுன்னா கூட கண்டிப்பாக எந்திரிச்சு நான் கண்ணை விழிச்சுக்குவேன். கனவுல கூட நீ என் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிற மாதிரி இருக்கவே கூடாது. தொட்டி மாடு, எரும மாட்டு மாதிரி இருக்க, உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் எப்படிடா இருக்கிறது? நீ சரியான பொறுக்கி, குடிகாரன், உன்ன மாதிரி ஒருத்தவங்க கூட எப்படி நான் வாழ முடியும்? அது மட்டும் இல்லாமல் சஞ்சயும் என்னையும் நீ அடிக்கடிக்கு சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்குல்ல, நீ சந்தேக பிராணி. உன்ன மாதிரி சந்தேக பேர்வழி கூட எப்படிடா வாழ முடியும் தடிமாடு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆறுமுகத்தை பயங்கரமாக வெளுத்து வாங்குறாங்க பைரவி. ஆறுமுகம் இருந்துட்டு, இங்கே பாரு பைரவி, நீ என்ன வேணாலும் திட்டிக்கோ, நான் தான் நீ வந்து என் ஒய்ஃப் பைரவி. ஏன்னா நீ என்ன கேட்டாலும் நான் வாங்கிப்பேன். நீ எனக்கு பெத்த அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் குழந்தைத்தனமாக பேசுகிறாங்க. பைரவி சீக்கிரமாகவே நம்ம ஆறுமுகத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே ரெட் கலர் ஆட்டை தட்டி விட்டு போங்க. இப்போது இங்க நம்ம சிந்துவுக்கு ரொம்பவே பதட்டமாயிடுச்சு. எங்க வீட்ட விட்டு அனுப்பிருவாங்களோ, சிவா டாக்டர் கிட்டேருந்து பிரிச்சுருவாங்களோன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துட்டாங்க. உடனே சிந்து அன்னபூர்ணி கிட்ட போயிட்டு, "அத்தை, நான் பண்ணுனது மிகப்பெரிய தப்பு தான். நான் சிவாவ சின்ன வயசுலேருந்தே என் மனசுக்குள்ள அவரு தான் தன்னோட புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையை வளர்த்துக்கிட்டேன். என்னுடைய ஆசையை என்னால் அழிக்க முடியல அத்தை. அதான் வேறு வழியே இல்லாமல் பொய் சொல்லி நான் டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் ஃப்ராடு வேலை பண்ணி வேறு ஏதாவது ஒரு தப்பு வேலை பண்ணுவேனாலாம் நீங்கள் நினைக்காதீங்க அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணிக்கிட்ட சொல்கிறாங்க. அன்னபூர்ணிக்கு கோவம் இருக்க தான் செய்யுது. "இங்கே பாரு சிந்து, நீ பண்ணது மிகப்பெரிய தப்பு. அன்னைக்கு என் பையன் எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டு நின்றுக்கிட்டு இருந்தான். அது எவ்வளோ பெரிய அசிங்கம். அவ்வளோ பெரிய அசிங்கத்தை நீ அவனுக்கு தேடி கொடுத்த. சரி விடு, நீ ஆசைப்பட்டதுக்காக இப்படி ஒரு பொய்யை சொல்லி கல்யாணத்தை பண்ணிக்கிட்ட. அது மட்டும் இல்லாமல் சிவாவுக்குமே உன்னை பிடிச்சிருக்கு. அதனால் மட்டும்தான் நான் உன்னை மன்னிச்சு ஏற்றுக்கிறேன் சிந்து. நீ இப்படி பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இது எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக தான் இருந்தது சிந்து" அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாருமே ஒன்று மணுமா ஆயிட்டாங்க. மகாக்கு அப்படியே பற்றிக்கிட்டு எரியுது. உடனே இங்கே ஸ்னேகா இருந்துட்டு வந்து சிவா கிட்ட, "என்ன சிவா, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட சூடு சொரணையே இல்லையா? உன்னை தான் ஏமாற்றி அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்துக்கா. தனக்கு தானே தாலியை கட்டிக்கிட்டு உன்னை ஏமாற்றி இப்போ இந்த வீட்டுக்குள்ளேயுமே வந்துட்டா. இவ்வளோ மாதிரி ஒரு ஃப்ராடு கிட்ட கூட தான் நீ ஒன்று சேர்ந்து வாழணுமா? அது மட்டும் இல்லாமல் இவள் தப்பு பண்ணா, இவள் பொய் சொன்னா அப்படிங்கிறத நிரூபித்து அவளை வீட்டை விட்டே தரேன், விவாகரத்து பண்ணிவிட்டு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்த. ஏன் இப்போது தெரிஞ்சிருச்சுல்ல, இவளை வீட்டை விட்டு துரத்துது சிவா" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சிவா இருந்துட்டு, "இங்கே பாரு, உனக்கு அவ்வளோதான் மரியாதை. உன்னை யார் எங்கள் வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டது? ஒழுங்காக வீட்டை விட்டு வெளியே போ. புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே 1000 பிரச்சனை இருக்கும். அது நாங்களே பேசி தீர்த்துப்போம். தேவையில்லாமல் எங்களுக்கு நடுவில் நீ வந்து மூக்க நுழைக்காத" அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து இங்கே ஸ்னேகாவை அவமானப்படுத்தி பேசுகிறாங்க. ரொம்பவே இன்சல்ட் ஆகிடுது. உடனே இங்கே தேவராஜ் இருந்துட்டு, "ஸ்னேகா, இதுக்கப்புறமும் நீ இங்கே இருக்கணுமா? எதுக்காக நீ இங்கே அவமானப்பட்டு நிற்கிற? இந்த சிந்து அவமானப்பட்டு வீட்டை விட்டு வெளியே போவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்பட்டு இங்கே வந்தோம் சந்தோஷப்படுறதுக்காக. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக இப்போ நம்ம அவமானப்பட்டு நிற்கிறோம். வா ஸ்னேகா, இனிமேல் இங்கே ஒரு நிமிஷம் கூட நம்ம நிற்கக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவராஜ் ஸ்னேகாவோட கையை பிடிச்சி வெளியே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போது எங்கள் மகாக்கு பயங்கர அதாவது நோஸ் கட்டு தான். அவங்க முகத்தில் கரியை பூசிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அவங்க நினச்சது ஒன்று, ஆனால் நடந்தது ஒன்று. இப்போது இங்கே இசைக்கு இருந்துட்டு, "என்னக்கா, எப்போ நம்ம ஒரு பிளான் பண்ணாலுமே அது நமக்கு தான் ரிப்பீட் அடிக்குது" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அதாவது கலாய்க்கிற மாதிரி பேசுகிறாங்க இசக்கி. "நீ வேற ஏன்டா என்ன கடுப்பேத்துற? ஏற்கனவே நான் பயங்கர கடுப்பில் இருக்கேன். இந்த சிந்துவை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணேன். ஆனால் நான் நினச்சது எதுவுமே நடக்கவே இல்லைடா" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக பேசுகிறாங்க. இப்போது இங்கே நம்ம சிந்து டாக்டரை வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. "டாக்டரே, ஒரு நிமிஷம் நான் பயந்து போயிட்டேன். எங்கே நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவனோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பதட்டமாக ஆயிடுச்சு தெரியுமா" அப்படின்னு சொல்லிட்டு. "இங்கே பாரு சிந்து, உன்னுடைய காதல் வந்து உண்மையானது. அந்த கடவுளுக்கே தெரியும். நீ ரொம்ப
ரொம்ப ரொம்ப நல்லவ சிந்து. அதனால தான் உனக்கு அந்த கடவுள் பெரிய கஷ்டத்த எதுவும் குடுக்கல. என்னமோ இப்படிலாம் நடந்திருக்கக்கூடாது. நம்மளோட கல்யாணத்துனால அதுவுமா இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அன்னபூரணி இருந்துட்டு, சரி சரி நம்ம எல்லாருமே போய் சாப்பிடுவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சாப்பிட்றதுக்காக இவங்க எல்லாருமே போயிடுறாங்க. எங்க மகாக்கு சாப்பாடே இறங்கல. ஏன்னா அவங்க நினைச்சது எதுவுமே நடக்கலையே. சிந்துவும் பைரவியும் இந்த வீட்ல இருந்தாங்க அப்படின்னா அவங்க பிளான் போடுறது எதுவுமே நடக்காது. அது மட்டும் இல்லாம அன்னபூர்ணி ஏமாத்தி ஒட்டுமொத்த சொத்தையுமே அவங்க பேருக்கு எழுதணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பைரவி இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா ஒத்த ரூபா கூட அந்த வீட்டை விட்டு பக்கம் போகாது. அவ்வளோ ஒரு பிரில்லியன்ட் கேர்ள் நம்ம பைரவி. அதனால அவங்க கிட்டேருந்து எதுவுமே ஏமாற்ற முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு இங்க மகா ரொம்பவே பயங்கர கடுப்பில் இருக்காங்க. எதுவுமே பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே பைரவி இருந்துட்டு எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பைரவி, அத்தை பிரியாணி சூப்பராக இருக்கு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆறுமுகம் இருந்துட்டு இங்கே அன்னபூர்ணி கிட்ட, அம்மா பைரவியை எனக்கு கொஞ்சம் பிரியாணி ஊட்டி விட சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு, டேய் இதை எப்படா நான் சொல்ல முடியும், அம்மா யதார்த்தமாக சொல்லுமா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, சரி சிவா நீ சிந்துக்கு பிரியாணி ஊட்டி விடுப்பா, பைரவி நீயும் ஆறுமுகத்துக்கு ஊட்டி விடு, எனக்கு உங்களுக்கு கல்யாண நாள் தானே, இப்படியெல்லாம் ஊட்டி விட்டு சந்தோஷமாக இருக்கிறது தானே இந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அத்தை நான் எப்படி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு உடனே பைரவி சொன்னதுமே அன்னபூர்ணி இருந்துட்டு, என்ன பைரவி இப்படி சொன்னால் எப்படி, நாங்கள் பாரு சிந்துவும் சிவாவும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஊட்டி விட்டுக்கிறாங்க, அந்த மாதிரி நீங்களும் பண்ணிக்கணும்ல, உங்களுக்கும் கல்யாண நாள் தானே, இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சந்தோஷத்தை நம்ம அனுபவிச்சுக்கணும், இங்கே பாரு ஆறுமுகம் பைரவிக்கு எடுத்து ஊட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா சரிம்மா, டே எரும மாடு ஊட்டி விட்டேன் அவ்வளோதான்டா உன்னை, அவ்வளோதான் உன் கையை கட் பண்ணிடுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு பைரவி அம்மா பார்த்துக்கிட்டு இருக்குல்ல, அம்மாவோட சந்தோஷத்துக்காக இதெல்லாம் நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி கொஞ்சமாக எடுத்து நம்ம பைரவிக்கு ஊட்டி விடுறாங்க. வேறு வழியே இல்லாமல் பைரவியுமே சாப்பிட்டுக்கிறாங்க. அன்னபூர்ணி இருந்துட்டு, என்ன பைரவி அதான் ஆறுமுகம் உனக்கு ஊட்டி விட்டான்ல, நீ அவனுக்கு ஊட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம பைரவி நல்லா கை ரொப்ப எடுத்து ஆறுமுகத்தோட முகத்தில் அப்பி விட்டுறாங்க. அம்மா பாருமா இவளை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஆறுமுகம் சின்ன குழந்தை மாதிரி அழுகவும் நம்ம அன்னபூர்ணி எல்லாருமே சிரிக்கிறாங்க. பைரவிக்குமே சிரிப்பு வந்துடுது. என்னம்மா சிரிச்சுக்கிட்டு இருக்க, உன் மருமக என்ன வேலை பார்த்து வச்சிருக்கா பாரு, என்னால் முழுங்க கூட முடியல, மொத்தத்தையும் கீழே துப்பிட்டேன், வாரி யானை வாயில் அப்புறம் மாதிரி என் வாயில் இப்படி ஊட்டி விடுறாம்மா, இவளுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லைம்மா, பைரவி எதுக்காகடி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை தான் ஊட்டி விட சொன்னாங்க, உன் சைஸுக்கு இதுதான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஊட்டி தானே விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஊட்டி விட்டியா, ஒரியாடியா தொண்டையை அடித்து நான் செத்து போயிடணுன்றதுக்காக தான் பிளான் பண்ணி இப்படி ஒரு இவ்வளோ பெரிய உருண்டையே என் வாயில் தள்ள பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அன்னபூர்ணி பயங்கரமாக விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. டேய் ஆறுமுகம் அப்படிலாம் இல்லைடா, சும்மா ஃபன்னுக்காக பண்ணியிருப்பாடா, அம்மா நீ உன் மருமகளை விட்டு கொடுக்கவே மாட்டேல்ல, நான் எவ்வளோ டீசெண்டாக கொஞ்சமாக எடுத்து ஊட்டி விட்டேன், ஆனால் இவ இருக்காளே பைரவி நிலடி அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே பைரவி குடுகுடுன்னு ஓடி போகிறாங்க. 2 பேருமா ஓடி பிடிச்சி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா அன்னபூர்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு குழந்தை இந்த வீட்டுக்கு வாரிசாக பெற்று கொடுப்பாங்கன்னு பார்த்தா இவங்க இப்போ வரைக்குமே சின்ன குழந்தைங்க மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்காங்க ஓடி பிடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே பைரவி வந்து அப்படியே ரூம்குள்ளே போயிடுறாங்க. இங்கே நம்ம ஆறுமுகமும் ரூம்குள்ளே வந்துடுறாங்க. உடனே பைரவி ரூம் கதவை வந்து லாக் பண்ணிவிட்டு, டே தடி மாடே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆறுமுகத்துக்கிட்ட முன்னாடி போய் நிற்கிறாங்க. என்ன பைரவி ரூம் லாக் பண்ணிட்டேன், ஓ இன்னைக்கு நமக்கு கல்யாண நாள்ல, அதனால நமக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா அப்படின்னு சொல்லிட்டு, டே எரும மாட பட்ட பகல் என்னடா கேட்குற, அப்போது நைட்டுக்காக கேட்டா நீ ஒத்துக்குவியா அப்படின்னு சொல்லிட்டு, டே நில்றா டே தடி மாடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் ஒரு கட்டை இருக்குது எடுத்துன்னு துரத்துறாங்க. நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு, வேணா பைரவி கொலை கேஸில் நீ உள்ளே போயிட போகிற, அப்படி நான் உள்ளே போனாலும் என்ன சஞ்சய் வெளியே கொண்டு வந்துடுவார்டா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு பைரவி சஞ்சய்வை நல்லவன் சொல்லிட்டு நீ நம்பிக்கிட்டு இருக்க, ஆனால் அவன் எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாது பைரவி, அவனை பற்றின சுயரூபம் உனக்கு தெரிய வந்தது அப்புறம் தான் நீ ஏன் வந்து என்கிட்ட சொல்லுவ, அவனோட நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்தவே கூடாது, அவனுக்கு சரியான கெட்ட எண்ணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு நாள் நீ வந்து என்கிட்ட சொல்ல தான் போகிற பைரவி, பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு, டேய் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ஆறுமுகம் இது சஞ்சய் வந்து எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, அவரை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும், இங்கே பாரு நீ சொன்ன மாதிரி உன்னை கொலை பண்ணிவிட்டு நான் கொலை கேஸில் உள்ளே போகிறேன்டா, நில்லுடா டேய் நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு, பைரவி வேண்டாம் பைரவி, இது உனக்கு 7 ஜென்மத்துக்கும் பாவத்தை அள்ளி கொடுக்கும், பரவாயில்லடா நான் எத்தனை ஜென்மத்துக்கு வேணாலும் பாவத்தை சுமந்துக்கிறேன், ஆனால் நான் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டா, எப்படியாவது உன்கிட்ட இருந்து தப்பிச்சு டிவோர்ஸ் வாங்கிட்டு இந்த வீட்டை விட்டு போயிடலான்னு பார்க்குறேன், ஆனால் ஏதாவது ஒரு சிலம்பச வேலை பண்ணி என்னை இந்த
இதே வீட்டில் இருக்க வைக்கிறல்ல. டேய் தடிமாடு நில்ல போறியா இல்லையா? அம்மா என்னை காப்பாத்துமா அப்படின்னு சொல்லிட்டு டோர் லாக்கை திறந்துட்டு உடனே நம்ம ஆறுமுகம் கீழே ஓடி வராங்க. நம்ம பைரவி இருந்துட்டு கட்டையை கீழே போட்டுட்டு, அத்தை பாருங்க அத்தை, உங்கள் பையன் என்னை அடிச்சிட்டாரு, தலையிலேயே கொட்டிட்டாரு அத்தை, வீங்கின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறாங்க. அடி பாவி, என்னடி இப்படி போய் சொல்கிற? உள்ளே என்னை அடிக்கிறதுக்காக கட்டி எடுத்துக்கிட்டு வந்தேன், கொன்று போட்டுட்டு ஜெயிலுக்கு போகிறனெல்லாம் சொன்னா, இப்போ வந்து அம்மா கிட்ட என்ன மாட்டி விடுறா, சரியான கேடி போல இவ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஆறுமுகம் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, டே ஆறுமுகம், ஏன்டா ஏன்டா பைரவியை இப்படி போட்டு கஷ்டப்படுத்துகிற, அடிக்கலாம் கூடாது, இன்னைக்கு உங்களுக்கு கல்யாண நாள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா நீ வேறம்மா, பைரவி பொய் சொல்கிறா, அவள் என்னை கொன்று போடுறதுக்காக கட்டையெல்லாம் தூக்கிட்டு வந்தாம்மா. டேய் என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சிரிக்கிறாங்க. என்னம்மா என்னுடைய உயிர் போகுது அப்படின்னா உனக்கு சிரிப்பாக போச்சுல்ல? டேய் அன்னபூர்ணி உன்னை பைரவி உன்னை கொன்னுட்டு அவள் என்னடா பண்ண போகிறா? அவள் உன்னுடைய பொண்டாட்டிடா. நீ இல்லாத வாழ்க்கையை அவளால் நினச்சி கூட பார்க்க முடியுமா சொல்லு? நீ தாண்டா அவளோட உலகம். ஆமாம் ஆமாம், அது நீ சும்மா அப்படி நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் பைரவி எவ்வளோ பெரிய ஆளுன்னு எனக்கு தானே தெரியும். எப்படா என்னை விட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இப்போது இன்னொரு சைடு இங்கே சஞ்சய் வந்து நம்ம ஆறுமுகத்துக்கு கால் பண்ணுறாங்க. ஆறுமுகமே கால் அட்டன் பண்ணி இவன் எதுக்காக பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஆறுமுகம், உனக்கு இன்னைக்கு கல்யாண நாளா? ச்சே, நானும் பைரவியும் கல்யாண நாள் கொண்டாட வேண்டிய நாள் இது. நான் அவள் கழுத்தில் தாலியை கட்டியிருந்தேன் அப்படின்னா நானும் அவளும் ஜாலியாக ஹனிமூன் போயிருந்திருப்போம். ஆனால் நீ ஏமாற்றி அவளை கல்யாணம் பண்ணிட்டல. டேய் நான் விடவே மாட்டேன்டா உன்னை. கண்டிப்பாக உன்கிட்ட இருந்து இந்த பைரவியை நான் பிரிச்சே ஆகும்டா. பைரவி கேட்குதா உன் மூஞ்சிக்கெல்லாம்? உனக்கு படித்த பொண்ணு கேட்குதா? படிக்காத ஒரு தற்குறி நீ, உனக்கெல்லாம் பைரவியாடா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே ஆறுமுகம் இருந்துட்டு, தேவையில்லாமல் ஃபோன் பண்ணி எதுக்காக பேசிக்கிட்டு இருக்க? என் பொண்டாட்டியை பற்றி ஏதாவது பேசினா அப்படின்னா அவ்வளோதான், உனக்கு சாவு மோளம் தான் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சஞ்சய் இருந்துட்டு, என்னடா கோவம் வருதோ? பைரவி உனக்கானவ கிடையாது, எனக்கானவ. அவள் ஏன் லவ்வர். நான் 5 வருஷமாக அவளை உயிருக்குயிராக லவ் பண்ணியிருக்கேன். அவளை என்கிட்ட இருந்து அசால்ட்டாக பிரிச்சுட்டு போயிட்டல. இருக்கட்டும்டா இருக்கட்டும், எனக்குன்னு ஒரு நேரம் வரும்ல, அதுக்காக நான் காத்துக்கிட்டு தான்டா இருக்கேன். பைரவி எப்போ இருந்தாலும் என்னை வந்து சேர்வாடா, அதுக்கான வேலை எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஆறுமுகத்துக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. இது சஞ்சயோட சுயரூபம் எப்போ தான் இந்த பைரவிக்கு தெரிஞ்சு அவள் புரிஞ்சு என்னை ஏற்றுக்கிட்டு எப்போ அவள் வாழ்க்கையே வாழ ஆரம்பிக்க போகிறாளோ தெரியல. விட்டா இந்த சஞ்சய் வேற பைரவியை எப்படா கொத்திட்டு போகலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.